அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற முரட்டுவ பேப்பரில் வந்த கெமிக்கல் கல்குலேஷனோடு தொடர்புபட்ட எம்சிக்கு ஒன்று எவ்வாறு செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இல்லை சுருக்கமான சில நுட்பங்கள் சொல்லி தருவேன். இதே மாதிரி ஒரு எம்சிக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் எவ்வாறு இலகுவாக செய்கிறதுங்கிறத நீங்கள் இதிலேருந்து படித்து கொள்ளலாம். சரி, இப்போ கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், குறித்த திணிவு Al2SO4 thrice Al2SO4 thriceனை காய்ச்சி வடித்த நீரில் கரைப்பதன் மூலம் SO4 அயனின் அமைப்பு 24 ppm ஆக உள்ள 250 cm கனம் கரைசல் தயாரிக்கப்பட்டது. இக்கரைசலில் Al3+ ppm அதே போல் Al2SO4 thriceன் திணிவு 2 கேள்வி கேட்டுக்கிறான் முறையே. ரைட், இப்போ இதில் Al2SO4 thrice அந்த கரைசல் ஒரு அதில் திணிவு எடுத்து தான் கரைக்கிறான். அப்போ Al2SO4 thrice ஏக்குவஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் 2 Al3+ ஏக்குவஸும் இது அமைப்பை நம்ம ஃபஸ்ட்டு விளங்கணும். அந்த கரைசலில் உள்ள அயன்கள அமைப்பு அதை விளங்கணும் முதலாவது. அப்போ Al2SO4 thrice ஏக்குவஸ் வந்து 2 Al3+ ஏக்குவஸ் ஆகவும் சக 3 SO4 ஏக்குவஸ் ஆகவும் அயன்களாகப்பட்டிருக்கும். அப்போ ஒரு அயன் சேர்வை தந்தால் அது கரைசல் வடிவத்தில் எவ்வாறு அயன்களாக பிரியுங்கிறது விளங்கணும். இங்கே Al2ன்னு சொல்லிக்க 2 Al3+ SO4 thrice, ஸோ 3 SO4 ஏக்குவஸ் ஆக பிரியும். ரைட், அப்போ இதுலேருந்து நம்ம சில முடிவுகள் எடுக்கலாம். இந்த கரைசலில் அவன் தந்திக்கிறான் தரவு SO4 அமைப்பை தான் தந்திக்கிறான். SO4 அமைப்பு, அதாவது SO4 ppm தாரான் 24. அப்போ 24 ppmனு சொன்னால் Al3+ ppm என்ன, அதே போல் Al2SO4 thrice திணிவு என்ன, அப்படி தான் கேள்வி கேட்குறான். ஸோ நம்ம பீசமானத்தை வச்சு டிரெக்டாக ஆன்சருக்கு போகலாம். அப்போ பீசமானம்ங்கிறது மூலுக்கு தான் பயன்படுத்துவோம். பீசமானம் வந்து மூலுக்கு தான் பயன்படுத்துவோம். அதாவது இதோட பீசமானம் 1, Al3+ பீசமானம் 2, SO4 பீசமானம் 3. அப்போ இந்த பீசமானம்ங்கிறது மூலுக்கு தான் பயன்படுத்தும். 1க்கு 2க்கு 3ன்னு சொன்னால் குணகம், பீசமானம்ங்கிறது குணகம். ஸோ Al2SO4 thrice வந்து 1 மோல் இருந்தால், இதோட அர்த்தம் Al2SO4 thrice அந்த சேர்வை வந்து 1 மோல் இருந்தால் Al3+ வந்து 2 மோல் இருக்கும். அதோட பீசமானம் 2 தானே. அப்போ இது 1 இருந்தால் இது 2 மோல் இருக்கும். SO4 அயன்கள் வந்து 3 மோல் இருக்கும். இதுதான் இதோட அர்த்தம். அது இன்னொரு வகையில் திணிவு சார்பாக நம்ம மாற்றணுமாக இருந்தால் அதில் இந்த பீசமானத்துக்குரிய மூலுக்குரிய பீசமானத்தை சாரண திணிவால் பெருக்கி தான் நம்ம திணிவு சார்பான விகிதம் எடுக்கலாம். அதாவது இதில் 1 மோல் தர இதில் மொத்த சாரணி திணிவு, நீங்கள் சாரணி திணிவு ஒரு சேர்வையை தந்தால் அந்த சேர்வையோட சாரணி திணிவு பார்க்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். ஸோ அலுமினியம் 27ன்னா 27 தர 2, SO4க்கு 32, 64, 96 தர 3. ஆகவே எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னு சொன்னால் அந்த Al2SO4 thrice சாரணி திணிவு 342 வரும். ஸோ இதோட இன்னொரு வகையில் சொன்னால் மூல் அடிப்படையில் சொன்னால் இதில் 1 மூலின்னு அங்கே 2 மூல் இங்கே 3 மூலிக்கும். திணிவு அடிப்படையில் சொன்னால் அதே பீசமானத்தை பெருக்கமாக எடுத்து சாரண திணிவோட பெருக்கமாக எடுத்து இதில் 342 கிராம் இருந்தால் இது 2 தர அலுமினியம் 27 சாரண திணிவு. 2 தர 27னா 54 கிராம் வைக்கும். இது 3 தர SO4ங்கிறது 96, அதோட சாரண திணிவு 96. அப்போ இது 342 கிராம் இருந்தால் 2 தர 27 கிராம் இங்கே வைக்கும், இங்கே 3 தர 96 கிராம் வைக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம இவன் சொல்கிறான் இது 3 தர 96 கிராம் இருந்தால் 3 தர 96 கிராம் இருந்தால் இந்த 3 தர 96 கிராமால் வரக்கூடிய ppm வந்து 24. அப்போ 2 தர 27 கிராமால் வரக்கூடிய ppm ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது 3 தர 96 கிராமால் வரக்கூடிய ppm 24 இருந்தால் 2 தர 27 வரக்கூடிய ppm என்னங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது 24 3 தர 96 பிரித்து 24
3 தர 96ஆல பிரிச்சா 1க்குரியது வரும். இப்போ நம்ம காண போகிறது 2 தர 27. அப்போ திரும்ப 2 தர 27ஆல பெருக்குனா AL3 + ppmத்தை நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இதை சுருக்குனீங்கன்னு சொன்னால் இதை சுருக்குனா அழகா வரும், 4.5 வரும். இது சுருக்குனா இப்போ உதாரணத்துக்கு இது 24ஆல வெட்டினா 1, இங்கே 4, இங்கே 3ஆல வெட்டினா 1, இங்கே 9, திரும்ப 18 18 கீழ் 4ண்டா 9 கீழ் 2, அப்போ 4.5 ppm. அப்போ AL3 + ppmத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். AL3 + ppm 4.5 4.5 வந்து 2வது ஆன்சர், 4வது ஆன்சரில் இருக்குது. அப்போ AL2SO4 திணிவை சரியாக எடுத்தால் தான் நம்ம சரியான ஆன்சர் 2ஆ 4ஆங்கிறதுக்கு போகலாம். அதே மாதிரி AL2SO4 ஏன் நம்ம டிரெக்டாக அந்த பீசமான மூல் விகிதத்தை வச்சு நம்ம பிபிஎத்தை எடுக்க இல்லை? பிபிஎம்டா என்ன அர்த்தம்? பிபிஎம்டா என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மில்லிகிராம் டெசிமீட்டர் -3. அப்போ பிபிஎம் வந்து டிரெக்டாக திணிவோட தான் தொடர்பாக இருக்குது. அப்போ நம்ம மூலோட பீசமான அடிப்படையை வச்சு நம்ம செய்ய முடியாது. ஸோ நம்ம மூலுக்கான இந்த விகிதத்தை வச்சு நம்ம திணிவு சார்பான விகிதத்தை எடுத்து நான் என்ன செய்கிறேன், ஆன்சருக்கு போகிறேன். ஸோ 4.5 ppm வருது. அதே மாதிரி AL2SO4 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 342 கிராம் எத்தனை ppmன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு 3 தர 96 கிராம் 24 ppmடா. 24 3 தர 96ஆல பிரிச்சோன்னு சொன்னால் 1க்கு வரும். அப்போ 342ஆல பெருக்குனா அதுக்குரிய ppm வரும். அப்போ 342ஆல பெருக்கிற நேரம் இதை சுருக்குனா 1, அதே போல் தான் 4. அப்போ 342 நீங்கள் 12, இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினீங்கன்னு சொன்னால் 3ஆல வெட்டி திரும்ப 2ஆல வெட்டி அப்படி வெட்டினீங்கன்னு சொன்னால் கணக்கு வரும் 28.5 ppm வரும். அப்போ நம்ம SO4 - ppm 24ஆக இருக்கிற சந்தர்ப்பத்தில் AL3 + ppm 4.5, AL2SO4 ppm 28.5 ppm ஆக வருது. 28.5 ppm ஆக வருது. ரைட். இப்போ இதை வச்சு நம்ம அவனோட கேள்வி AL3 + ppm இல்லை, AL2SO4 ppm 28.5 ஆக வருது. AL3 + ppm முதலாவது கண்டுட்டோம் 4.5. ரெண்டாவது கேள்வி AL2SO4 திணிவு. அப்போ AL2SO4 இந்த 342ங்கிறது AL2SO4. அப்போ AL2SO4 ppm உங்களுக்கு தெரிஞ்சால் திணிவை கண்டுபிடிக்கலாம். என்ன ppmனா என்ன? 28.5 ppmனா என்ன? மில்லிகிராம் டெசிமீட்டர் -3. இந்த மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 இந்த யூனிட்லேருந்து என்ன நீங்கள் விளங்கலாம், 1 டெசிமீட்டர் கணத்தை எடுத்தால் 1 டெசிமீட்டர் கணம்னா என்ன? 1000 சென்டிமீட்டர் கணம். அப்போ 1000 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த சேர்வை வந்து 28.5 மில்லிகிராம் ஈகுமாம். அதான் இந்த யூனிட்லேருந்து நம்ம விளங்கணும். 1 டெசிமீட்டர் கணம் அதாவது 1000 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்தால் 28.5 மில்லிகிராம் ஈக்கும்னு சொன்னால் இப்போ கரைசல் எத்தனை சென்டிமீட்டர் கணம் ஈக்குது? கரைசல் வந்து 250 சென்டிமீட்டர் கணம். அப்போ அந்த 250க்குள்ளே எவ்வளோ கிராம் AL2SO4 கண்டுபிடிக்கலாம். என்ன 1000 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள, அதான் ppm அர்த்தம், 1000 சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள 28.5 மில்லிகிராம் AL2SO4 இருந்தால் 250 சென்டிமீட்டர் கணத்துக்கு காணலும் தானே. அப்போ 250 சென்டிமீட்டர் கணத்துக்கு காணணுமாக இருந்தால் 28.5 மில்லிகிராம் 1000ஆல பிரித்தா 1 சென்டிமீட்டர் கணத்தில் எவ்வளோ வரும்? நமக்கு தேவை எவ்வளோ? 250. அப்போ திரும்ப 250ஆல பெருக்குவோம். அது பெருக்கிற நேரம் இங்கே 250ஆல வெட்டினா 1, இங்கே 1, இங்கே 4. அப்போ 28.5 4ஆல பிரிக்கிற நேரம் பிரித்து பார்த்தீங்கன்னா சரியாக 7.125 மில்லிகிராம் இருக்கும். அப்போ அந்த கரைசலில் கரைகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட AL2SO4 திணிவு வந்து 7.125 மில்லிகிராம். ஸோ நம்ம ஆன்சர் 4க்கு போகலாம். 4.5 ppm AL3 அதே போல் AL2SO4 திணிவு 7.125 கிராம். அப்போ ஆன்சர் 4 வரும்.